ஹலோ ஹாய் வாங்க இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன ஆளாக்கில் ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி நான் பாதி பருப்பும் ஒரு ஆளாக்கு அரிசியும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் 4 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போது நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, பூண்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு விசிலை போட்டு விட்டுற வேண்டியது தான். கரெக்டாக 3 விசில் விட்டால் போதும். இந்த மாதிரி 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய், நெய் போட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டாலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டுமே நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டால் கூட பரவாயில்லை. கருவேப்பிலை, நசுக்கின பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சாம்பார் மிளகா பொடி நான் இதில் 1/4 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா மசாலா போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த மசாலாவை எடுத்து நம்ம அப்படியே சாம்பார் சாதத்தில் அப்படியே கொட்டி கிளறி விட்டுருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா இப்போ கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.